ஏலே யாராது? இவ்வளோ நேரத்துக்கு யாராது? ஏப்பா நான் தான்ப்பா கிரேட் திங்கர்ஸ் ஏஷியா. வீடியோ போட வந்தேன், கண்டென்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட நாம் ஏதோ ஒரு வீடியோ போட்டோமே, ஃப்ரண்ட்டா பேக்கா? தம்பி அது ஃப்ரண்ட்டா பேக்கா இல்லைப்பா, ஃப்ரண்ட் லோடா டாப் லோடா? கரெக்டு. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, பழைய மாடல் வாஷிங் மிஷினுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வர வாஷிங் மிஷினுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வாஷிங் மிஷினில் என்னெல்லாம் ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்ல வரும்போது பாயிண்ட்ஸ் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அது எந்த மாடலேஷனில் சொல்லலான்னு யோசிக்கும் போது தான் வாய் கொஞ்சம் திக்குது. பொதுவாக நாம் துணியை வாஷிங் மிஷினில் போடும்போது மிக்ஸ் லோடு, டெலிகேட்டட் சில்க்ஸு, குயிக் 15 இந்த மாதிரி ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு டைமும் டிட்டர்ஜென்ட்டையும் சாஃப்ட்னரையும் அளந்து ஊற்றிட்டுருப்போம். ஆனால் அது இனிமேல் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சர்னு அதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் அந்த ட்ரேவை இழுத்து லிக்விடையும் கம்ஃபர்ட்டையும் ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு லோடுக்கு தகுந்த மாதிரி அதுவே லிக்விட் கொஞ்சமும் கம்ஃபர்ட் கொஞ்சமும் எடுத்துக்கும். நமக்கு வேலை மிச்சம். சரி, ஒரு டைம் ஃபில் பண்ணுற மாரி எத்தனை வாஷிக்கு வந்து இது யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நம்ம ஃபில் பண்ண லிக்விடும் கம்ஃபர்ட்டும் 37 50 தடவை வரைக்கும் நம்ம மோடை பொறுத்து யூசேஜுக்கு வரும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. தம்பி இந்த லிக்விட் அதுவே எடுத்துக்கிற மாதிரி மோடும் அதே செலக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு காதில் கேட்குது. அதுக்கு தான் இருக்குது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். என்ன தான் நமக்கு பழைய வாஷிங் மிஷினில் மிக்ஸ்லோடுன்னு ஒரு வரப்பிரசாதம் இருந்தாலையும் நம்மக்கிட்ட 4 துணி தான் இருக்குது, அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அது மிக்ஸ்லோடில் போட முடியாது, இல்லை குயிக் 15 போட முடியாது. ஏன்னா அது சுடு தண்ணியில் துவைக்காது, பச்சை தண்ணி. இதுவே மிக்ஸ்லோடில் போட்டால் அந்த 4 துணிக்கும் 1.5 மணி நேரம் ஓடும், கரண்ட்டு பில்லு வேஸ்ட்டு. இதுக்குத்தான் இங்கே ஏஐ யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாத பழைய வாஷிங் மிஷினில் 2 சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷர் சென்சார், லோடு சென்சார். ஆனால் புதுசில் ப்ரெஷர் சென்சார் இருக்குது, லோடு சென்சார் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, டோர் க்ளோசிங் சென்சார் இருக்குது, ஃபேப்ரிக் கேருக்கு ரோட்டார் பொசிஷனிங் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னடா பண்ணுன்னு கேட்டால், உள்ளே எந்த மாதிரி துணி போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரம்மை வேகமாக சுற்றணுமா இல்லை மெதுவாக சுற்றணுமா அப்படின்லாம் அதுவே செஞ்சுக்குமா. பாருங்களேன். சரி, அதை விடுங்க தம்பி. நாங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே காலையில் வேலைக்கு கிளம்பிடுவோம். வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் தூக்கி மிஷினில் போட்டு அதை துவைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சுவிட்சை போட போனால் கரண்ட் இருக்காது. அந்த கரண்ட்டு 10 மணிக்கும் வரலாம், 11 மணிக்கும் வரலாம், ஏன் மதியம் 3 மணிக்கு கூட வரலாம். அந்த நேரத்தில் இருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்து நான் அந்த சுவிட்சையும் மோடியும் செலக்ட் பண்ணவா முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போ வர புது வாஷிங் மிஷினில் வைஃபை கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. தம்பி அது என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுவிட்சை மட்டும் போட்டிருந்தா சரி, மோடெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன மோடு, எத்தனை டைம் அழைக்கணும், எத்தனை டைம் துவைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுன்னா உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது எப்படி இருக்குது தம்பி? எனக்கு இன்னொரு டவுட்டு. இந்த மோடு செலக்ட் பண்ணுறது, லிக்விட் எடுத்துக்கிறது, அப்புறம் மிஷினை ஆன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஆப்ஷன் சொன்னீங்களே, இந்த துணியை தூக்கிட்டு போய் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு வேளை ஆப்ஷனை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரேட் ஆகும். இப்போ 40,000 விற்கிற வாஷிங் மிஷின் அப்போ 2 லட்ச ரூபா விற்பாங்க. யாருக்கெல்லாம் 2 லட்ச ரூபா இருக்கோ அவங்களுக்கு துணியை கலட்டி மிஷினில் போடுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. தம்பி ஃப்யூச்சர்லாம் விடுப்பா, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். என்ன தான் இருந்தாலையும் பழைய வாஷிங் மிஷின் அழுக்கு மாதிரி நல்லா பல்காக இருக்கும். பொண்டாட்டி அடிக்க முடியலனா அதை போட்டு 4 சாத்தலாம், எல்லாத்துக்கும் தாங்கும். அப்படி ஏதாச்சும் இப்போ புது வாஷிங் மிஷினில் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாடியே விடுங்க சார். பாடி அங்கே உள்ளே இருக்குதே மோட்ரு, அதில் தான் இருக்குது மேட்ரு. இங்கே மோட்டர்னு சொன்னது தான் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. 3 சுத்தம் ஒரே சுற்று, 30 சுத்தம் ஒரே சுற்று அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழி யாரையாச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த பழமொழியை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பழைய வாஷிங் மிஷினில் இருக்கிற மோட்ரு அந்த மாதிரி தான். நீங்கள் டெலிகேட்டட் சில்க்ஸ் போடுங்க, அதுக்கும் ஒரே ஆர்பிஎம்மில் தான் சுற்றும். மிக்சட் லோடு போடுங்க, அதுக்கும் ஒரே ஆர்பிஎம்மில் தான் சுற்றும். ஏன் குயிக் 15 போடுங்க, அதுக்கும் ஒரே ஆர்பிஎம்மில் தான் சுற்றும். அதுக்கு 1000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன லோடு போட்டாலே அந்த 1000 ஆர்பிஎம்மில் தான் சுற்றும். ஆனால் புது வாஷிங் மிஷின் அப்படி கிடையாது. ஏன்னா இதில் பிஎல்டிசிஎஸ் மோட்டர் இருக்குது. இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி, கரண்ட்டு கம்மியாக தான் இழுக்கும். அது போக இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மிஷினுக்குள்ளே கருத்து நீ காட்டனா இல்லை டெலிகேட்டட் சில்க்ஸாக
இல்லை லோடு கம்மியாக இருக்கா அப்படின்ற லோடு சென்சார்கிட்ட டேட்டா வாங்கிட்டு அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஎம்மை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கும். இதனால் நமக்கு கரண்ட்டும் மிச்சம் ஆகும், மேற்கொண்டு நம்ம துணியும் கிளியாது. அது மட்டும் இல்லைங்க, வெயில் காலம் வந்துட்டால் தண்ணி பஞ்சம் வந்துடும். இப்போ வர புது வாஷிங் மிஷின்லாம் லோடுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தான் தண்ணி எடுத்துக்கும். இதனால் உங்களுக்கு தண்ணி கூட மிச்சம் ஆகுனா பார்த்துக்கங்களேன். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் துணி துவைக்கிறதுல எதுவும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியே தெரில அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதுக்கும் நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். நாம் என்ன பண்ணுவோம், வாஷிங் மிஷினில் லிக்விட் ஊற்றினா அந்த லிக்விட் தண்ணியோடு கலந்து போய் ட்ரம்மில் சேர்றதை நிறுத்திட்டு லிக்விட் ஊற்றினோம்னா அந்த லிக்விடை பபுள்ஸாக ஃபார்ம் பண்ணி துணிக்கு போய் சேர்ற மாதிரி எக்கோ பபுள் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற துணியில் அழுக்கு அதிகமாகவும் இருக்கணும், ஹீட்டரும் ஆன் ஆகணும், கரண்ட்டு பில்லும் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எக்கோ சைக்கிள் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹீட்டர் வந்து 20 30 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகாது, தண்ணியை சூடுபடுத்தாது. அதனால் நமக்கு கரண்ட்டு பில்லும் மிச்சம் ஆகும், துணியில் இருக்கிற அழுக்கும் போயிடும். சரி, கரண்ட்டு பில் அதிகமாக வராத மாதிரி துணியை துவைச்சிருச்சு, ஆனால் அந்த புளியறதுல கோட்டை விட்டுருது, 80% தான் ட்ரை பண்ணி தருமாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இப்போ வர வாஷிங் மிஷின்லாம் ஐஆர்பிஎம்மில் வருது. ஐஆர்பிஎம்மில் வரதுனால கொஞ்ச நேரம் ஓடினாலையுமே டக்குன்னு துணியில் இருக்கிற 90 to 95% ஆஃப் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, லிக்விடை நுறையா மாற்றி அதில் துணியை துவைச்சி கம்மியான கரண்ட்டு எடுத்து கம்மியான தண்ணி எடுத்து துணியெல்லாம் துவைச்சி முடித்து அதை ட்ரையும் பண்ணி கொடுத்துருது. இதை திரும்ப 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 பண்ணும்போது அந்த ட்ரம்மில் பாசி போயிடுது. இதுக்கு ஏதாச்சும் புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் கொடுத்துருக்காங்க ட்ரம்மை சுற்றி. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் க்ளீன் சர்க்கிள் வைக்கும்போது, அதாவது ட்ரம் டீஸ்கேல் வைக்கும்போது பழைய வாஷிங் மிஷினில் க்ளீன் பண்ணுறத விட இப்போ ரொம்ப அட்வான்ஸாக தெளிவாக க்ளீன் பண்ணி முடிக்கும் அப்படின்றத கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பழைய மாடல் வாஷிங் மிஷின் ஒன்றுத்துக்குமே உதகாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏய், நீ அந்த கடையோட சேல்ஸ் ரெப்பு தானே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. பழைய வாஷிங் மிஷின் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது ஒருத்தர் 4 வருஷமாக ஒரு வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுறாரு, அது ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு வைக்கிது அப்படின்னா அதை ரெடி பண்ணி அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 7000 8000 செலவு வைக்க போகுது அப்படின்னா, சப்போஸ் பழைய வாஷிங் மிஷினில் ஒரு 6 kg வாஷிங் மிஷின் இருக்குது, அந்த வாஷிங் மிஷினுக்கு ட்ரம்மு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரம்மை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 7000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு 6 kg வாஷிங் மிஷின் ட்ரம்மை மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் புது வாஷிங் மிஷின் போனீங்கன்னா உங்களுக்கு 9 to 10 kg வரைக்கும் இப்போ ட்ரம் கெப்பாசிட்டி கிடைக்குது. அந்த 6 kgயில் உங்களால் பெட்ஷீட்லாம் துவைக்கவே முடியாது. ஆனால் இப்போ புது வாஷிங் மிஷினில் 10 kg வரதுனால ஈஸியாக பெட்ஷீட்லாம் போட்டு துவைக்கலாம், நிறைய துணி ஒரே டைமில் துவைச்சி முடிக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் உங்களை யாரையுமே புது வாஷிங் மிஷின் தான் இப்போ வாங்கி ஆகணும்னு கம்பல் பண்ணல. புது வாஷிங் மிஷின் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பழைய வாஷிங் மிஷின் 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஓவர் ஆகுங்க. இப்போ நான் வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு 6 மாதம் தான் ஆகுது, இல்லை 1 வருஷம் தான் ஆகுதுன்றவங்களாம் அந்த வாஷிங் மிஷின் சந்தோஷமாக அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கிய குறிப்பு, நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு ஸ்பேர் மாத்திரதா இருந்தால் ஒரிஜினல் கம்பெனி ஸ்பேர் தான் போடுறாங்களா உங்கள் சர்வீஸ் பர்சன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாடலுக்கு மினிமம் 3 to 5 years மட்டும்தான் ஸ்பேர் சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வரது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஸ்பேர்ஸ் தான். அந்த ஸ்பேர் ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் வராது, 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ ரிப்பேர் ஆகிடும், நீங்கள் செலவு பண்ணுற காசு வீணாகிடும். அதுக்காக ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.